ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல். மதிப்பெண்கள் 35 மதிப்பெண்கள். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் பகுதி ஆனா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். இதை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டான ஆன்சர் அப்படி சொல்லி நம்ம எழுதணும். இதில் மொத்தம் 10 கொஸ்டின் இருக்குது. 10க்குமே ஆன்சர் கரெக்டாக ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 10 மார்க் கிடைக்கும். இல்லை என்னென்ன கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறீங்க. 5வது கொஸ்டின், எத்தனை பிட்டுகள் ஒரு ஓட்ஸை கட்டமைக்கும்? 6வது கொஸ்டின், பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்கள் ஆதரிப்பது எது? 7 சாளரங்களில் ஒரு கோப்பின் மறுபெயரிட்ட பயன்படுத்தப்படும் குறுக்கு வழி விசை. 8 GUI விரிவாக்கம். 9 A+0 என்ன? 10 டேஸ் நினைவகம் அதிவேகமான விலை உயர்ந்த நினைவகமாகும். எது ஆன்சர் கரெக்டோ அதை எழுதணும். நெக்ஸ்ட் ரோமன் பகுதி ஆவணா ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. கட்டாய வினா எண் 14. இது 2 மார்க் கொஸ்டின். மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் 3 கொஸ்டின் எழுதணும். இதை 4யுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி ஈஎன்னா ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. கட்டாய வினா எண் 18. 18க்கு கட்டாயம் விடையளிக்கணும். மேலே உள்ள 3 கொஸ்டின்னா ஏதாச்சும் 2 எழுதணும். இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ 9 மார்க் கொடுத்துருக்காங்க. பகுதி ஈஎன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இது 5 மார்க் கொஸ்டின். ஏதாச்சும் 2 கொஸ்டின் எழுதணும். ஸோ 1க்கு 5ங்கிறனால 10 மார்க் கிடைக்கும். இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.